எப்படி அந்த பட்டிக்காட்டோட பேரு லிஸ்ட்ல வந்துச்சு? எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். அந்த பட்டிக்காடோட பேரை இந்த பட்டிக்காடு தான் சேர்த்துச்சு. இப்படிதான் பூங்கொடியோட பேரு நாமினேஷன் லிஸ்ட்ல வந்துச்சு. ஓஹோ, அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? காலேஜ் கமிட்டியவே எதிர்க்கிற அளவுக்கு வந்துட்டீங்க. அப்படி என்ன அவ மேல உங்களுக்கு அவ்வளவு அக்கறை? அப்படி என்ன அந்த பூங்கொடி மேல உனக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி? அவ ஏழை, அவகிட்ட தோக்குறதுக்கு உனக்கு கௌரவ குறைச்சலா இருக்கு. அதுக்கு பேரு பணம் திமிரு. பணத்தால எதையும் விலைக்கு வாங்கலாங்கிற ஆணவம். ஆமா, பண திமிருதான். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாத வேலைக்கார நாய் அவ. அவளும் நானும் ஒன்னா? அவ படிக்கிறது சாப்பிடுறது எல்லாமே எங்க காசுல, எல்லாத்தையும் எங்க தயவுல செஞ்சுக்கிட்டு எங்களையே எதிர்ப்பாளா? அவளுக்குலாம் என் எதிரில நிக்கிற தகுதி கூட கிடையாது. தகுதியை பத்தி நீ பேசுறியா தீபிகா? தகுதிங்கிறது பணத்தாலையும் பதவியாலையும் இல்ல, உன் திறமையில இருக்கு. அப்படி பார்த்தா இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிற தகுதியே உனக்கு இல்ல. காலேஜ் உங்களோடதுங்கிற ஒரே காரணத்தால தான் உன் பேரு லிஸ்ட்ல இருக்கு. புரியுதா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க மரியாதை கெட்டுரும். எனக்கு தகுதி இல்லைன்னு முடிவு பண்ண நீங்க யாரு? நான் யாருங்கிறத அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல உன் தகுதி என்னன்றத நீ யோசிச்சு பாரு. கொடைக்கானல்ல நடந்த காம்படிஷன் மேட்ச்ல இருந்து நேத்து நடந்த ட்ரைனிங் மேட்ச் வரைக்கும் ஒரு வாட்டியாவது உன்னால பூங்கொடியை ஜெயிக்க முடிஞ்சுதா? காலேஜ்ல பூங்கொடியை சேர விடாம என்னென்னலாம் பிளான் பண்ணி பார்த்த? ஜெயிச்சு குவாலிஃபை ஆகி காலேஜ்ல சேர வந்தவள மறுபடியும் மேட்ச் வச்சு அவளை ஜெயிக்க விடக்கூடாதுன்னு அவ காலை காயப்படுத்தி எவ்வளவு தகுடு திட்டம் பண்ண? இது எல்லாத்தையும் பண்ணியும் உன்னால அவளை ஜெயிக்க முடிஞ்சுதா? ஏன் ஜெயிக்க முடியலங்கிறத என்னைக்காவது நீ யோசிச்சு பாத்திருக்கியா? அப்படி யோசிச்சிருந்தாதான் நீ உருப்பட்டிருப்பியே. நான் சொல்றேன், பூங்கொடி நம்புறது அவளோட திறமைய, ஆனா நீ நம்புறது உன்னோட பண திமிர. பணத்தால எதையும் வாங்கலாங்கிற ஆணவம் தான் உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்க. ஆனா இன்னமும் நீ அவளை தடுக்கிறதுல தான் உன் எனர்ஜிய வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. உன் திறமைய நீ வளர்த்துக்கவே இல்ல. தகுதியை முடிவு பண்ண நான் யாரு நீ கேட்டல? நான் தான் இந்த காலேஜோட பிடி மாஸ்டர். உன்ன மாதிரி பணத்தையோ பதவியையோ பயன்படுத்தி நான் இந்த இடத்துக்கு வரல. சொந்த திறமையில தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நியாயப்படி பார்த்தா அந்த லிஸ்ட்ல இருக்க வேண்டியது ஒரே பேரு பூங்கொடி மட்டும்தான். உனக்கெல்லாம் கபடி கிரவுண்ட்ல நிக்க கூட தகுதி கிடையாது. போனா போதுன்னு உன் பேரை சேர்த்திருக்க, தெரிஞ்சுக்கோ. என் வாழ்க்கையில என்னை யாரும் இவ்ளோ இன்சல்ட் பண்ணி நான் பார்த்ததே இல்ல. இதுக்கான பனிஷ்மெண்ட்ட நீங்க கண்டிப்பா அனுபவிப்பீங்க. நான் யாரு, என் பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியலல்ல? காட்டுறேன். உனக்குள்ள இருக்கிற பணத்திமிரு இன்னமும் அடங்கவே இல்ல பாத்தியா? நம்ம நல்லதுக்கு தானே சொல்றாங்கன்னு பாசிட்டிவா எடுத்துக்க முடியலல்ல? உன்கிட்ட இருக்க பணத்துக்கு பூங்கொடி மாதிரி 10 பேரை உருவாக்க முடியும். ஆனா நீ அவளை அழிக்கிறதுலதான் முடிவா இருக்க. உன்னுடைய நெகட்டிவ் தாட்ஸ் தான் உன்னோட தோல்விக்கு முக்கிய காரணம். அடுத்து உங்களை கெடுக்கணும்னு நினைக்கிற வரைக்கும் உன்னால ஜெயிக்கவே முடியாது. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஆஃப்டர் ஆல் எங்க காலேஜ்ல கை நீட்டி salary வாங்குற ஸ்டாஃப் நீங்க. நாளைக்கு நான் இந்த காலேஜுக்கு கரஸ்பாண்டன்ட்டா வரும்போது நீங்க எனக்கு சல்யூட் அடிக்க வேண்டி வரும். அத மனசுல வச்சுட்டு பேசுங்க. இதுக்காக நீங்க லைஃப் லாங் ஃபீல் பண்ணுவீங்க.
என்னாச்சு தீபி? அந்த பிலோமினா நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு நைட்டு யாருக்கும் தெரியாம லிஸ்ட மாத்தி வச்சிட்டா கிராண்ட்மா. இப்ப ஸ்பான்சர் அப்ரூவ் பண்ணி அனுப்பின லிஸ்ட்ல பூங்கோடியோட பேரும் இருக்கு. அவ பேரு எப்படி வந்துச்சுன்னு நான் போய் கேட்டதுக்கு நான் தான் சேர்த்தேன்னு திமிரா பேசுறா. அவளுக்கு கொஞ்சம் கூட நம்ம மேல பயமே இல்ல. அவளுக்கு அவ்ளோ திமிராயிடுச்சா? இந்த நாயும் அந்த பட்டிக்காட்டு கூட்டம் தானே, அதான் எனத்தோட எனம் சேர்றாங்களா? அவளை இன்னைக்கு என்ன பண்ற பாரு வா. என்ன பிலோமினா இப்படி பண்ணிட்டீங்க? அந்த ராஜம்மா மேடத்தை பத்தி தெரிஞ்சு இப்படி பண்ணிட்டீங்க. தேவையில்லாத பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போறீங்க. பரவாயில்ல சார், நியாயத்தை செய்யறதுக்கு எவ்ளோ பிரச்சனை வந்தாலும் சந்திக்கலாம். இப்படி பணம் உள்ளவன், அரசியல் செல்வாக்கு உள்ளவன், மந்திரிக்கு வேண்டியவன், மந்திரி மச்சானுக்கு வேண்டியவன்னு ரெக்கமெண்ட் பண்ணி தான் சார் தகுதியே இல்லாத வீணா போனவங்கள அனுப்பி ஒலிம்பிக்ல அவமானப்பட்டு நிக்கிறோம். நாம எல்லாரும் எல்லாத்தையும் சகிச்சிட்டு இருக்கிறதாலதான் தகுதியே இல்லாதவன்லாம் தலைவன் ஆகுறான் சார். என்னால முடிஞ்சத நான் நியாயப்படி செய்யறேன் சார். அதுக்கு எந்த ரியாக்ஷன் வந்தாலும் அதை ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நான் ஃபைனல் பண்ண லிஸ்ட திருட்டுத்தனமா மாத்தி அந்த பட்டிக்காட்டோட பேரை சேர்த்திருப்பேன். என்ன இல்லாத நாய்ங்கெல்லாம் செட்டு சேர்றீங்களா? நீ சேர்த்து விட்டா அவளை விளையாட விட்டுருவோமா? அவ எப்படி விளையாடுறான்னு நானும் பாக்குறேன். மேடம், இனி நீங்க இல்ல, உங்க பாட்டனே நினைச்சா கூட பூங்கொடி விளையாடுறத தடுக்க முடியாது. லிஸ்ட் ஃபார்வர்ட் ஆகி ஸ்பான்சர் பண்றவங்க கைக்கு போய் ஃபைனல் ஆயிடுச்சு. அந்த லிஸ்ட மாத்தணும்னு நினைச்சா காலேஜ் பேருக்கு தான் அசிங்கம். காலேஜ் நிர்வாகம் தான் தப்பு பண்ணுதோன்னு சந்தேகப்பட்டு நம்ம காலேஜ் பிளேயருக்கு ஸ்பான்சர் பண்ற ஐடியாவையே கேன்சல் பண்ணிடுவாங்க. இனிமே உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. பூங்குடி விளையாடி ஸ்பான்சர்ஷிப்ல செலக்ட் ஆகறத வாய பொத்திக்கிட்டு வேடிக்கை தான் பார்க்கணும். பணம் இருக்கிற ஆணவத்துல என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்க. அந்த நினைப்ப உடைக்கிறதுக்கு தான் நான் இப்படி செஞ்சேன். உங்களால முடிஞ்சத பாத்துக்கோங்க. எங்கிட்டயே நீ சவால் விடுறியா? உன்ன இந்த கை நீட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. நீங்க சம்பளம் கொடுக்கறது என் தகுதிக்கு, இங்க நான் பாக்குற வேலைக்கு. அதுக்காக என் தன்மானத்தை டச் பண்ணணும்னு நினைச்சீங்க, என்னடி பண்ணுவ? எனக்கும் கோபம் வரும். எனக்கும் கை இருக்கு, திருப்பி அடிக்க எனக்கும் தெரியும். இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நீ இந்த காலேஜ்ல இருக்க கூடாது. ஹலோ, நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாதா? நான் செய்ய போற காரியத்துக்கு என்ன பின்விளைவுகள் வரும்ன்றத தெரிஞ்சுதான் நான் பண்ணிருக்கேன். இப்ப என்ன, காலேஜ் விட்டே என்ன டிஸ்மிஸ் பண்ண போறீங்க, அவ்வளவுதானே? அந்த சிரமம் உங்களுக்கு வேண்டான்னு தான் என்னோட ரெசிக்னேஷன் லெட்டரை ஆல்ரெடி மெயில் பண்ணிட்டேன். ஓஹோ, அந்த திமிர்ல தான் இவ்வளவு தூரம் பேசுறியா? இந்த வேலையை விட்டு வெளியே போய் சோத்துக்கு பிச்சை தான் எடுக்கணும். உங்களை மாதிரி கேவலமானவங்க கிட்ட வேலை செய்யறத விட பிச்சையே எடுக்கலாம் மேடம். உலகம் ரொம்ப பெருசு மேடம், நிறைய நல்லவங்க இருக்காங்க. எனக்கு என்ன பாத்துக்க தெரியும், நீங்க உங்க பேத்திய பாத்துக்கோங்க. ரொம்ப தப்பா யோசிக்கிறான், உங்கள மாதிரியே ரொம்ப கஷ்டப்படுவா. ஓடி. Damn it. மேடம் மேடம் மேடம், சொல்லு பூங்குடி. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க மேடம். நீங்க வேலையை விட்டு போக கூடாது மேடம். பூங்குடி, அன்னைக்கு நீ உன் தாத்தாவை பத்தி பேசினப்போ எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. என் வேலையே போனாலும் பரவாயில்ல, உன்னை இதுல விளையாட வைக்கணும்னு நான் அப்பதான் முடிவு பண்ணேன்.
ஸ்பான்சருக்காக நடக்கிற செலக்ஷன் மேட்ச்ல உன் பேரை சேர்க்கறதுல தடுக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. அவங்களுக்கே தெரியாம உன் பேரை சேர்த்ததுல இப்போ உனக்கு ஸ்பான்சர் பண்ற கிளப்ல இருந்து உன் பேரு அப்ரூவல் ஆயிடுச்சு. யார் யாருக்கு ஸ்பான்சர் பண்ணணும்னு கம்பெனி டீம் தான் முடிவெடுக்கும். அதுல காலேஜ் நிர்வாகம் தலையிட முடியாது. நீ நல்லா விளையாடு, கண்டிப்பா உனக்கு ஸ்பான்சர் கிடைக்கும். உன் கரியர்ல உன்னை ப்ரமோட் பண்ற வேலைய அவங்க பாத்துப்பாங்க. ஆல் தி பெஸ்ட். அது எப்படி மேடம்? உங்க வேலையை பலி கொடுத்து வாங்கின வாய்ப்பை நான் எப்படி சுயநலமா பயன்படுத்திக்க முடியும்? நான் இதுல விளையாட போறதில்ல மேடம். ஹே பூங்குடி, நீ என்ன லூசா? நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை வாங்கி கொடுக்கறதுக்காக உங்க வேலையை விட்டுட்டீங்கன்னு தெரிஞ்சா நீ இதுல விளையாட வேணாம் தான் என் தாத்தாவும் சொல்லும். என்னைய மன்னிச்சுக்கங்க மேடம், நான் இதுல விளையாட போறதில்ல. ஏய் பூங்குடி, ஏய் பூங்குடி, பூங்குடி, பூங்குடி நில்லு. நீங்க என்ன சொன்னாலும் என் முடிவு இதுதான் மேடம். சரி, நடந்ததெல்லாம் நீ பாத்துட்டு தானே இருக்க. இப்ப நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? உடனே நீங்க போய் ராஜம்மா மேடத்துக்கிட்ட பேசி உங்க ராஜினாமாவை வாபஸ் வாங்குங்க. என்ன அடிச்சவங்க கிட்ட போய் கை கட்டி நின்னு என்ன மன்னிச்சிடுங்க, இனிமே நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறேன், என்ன வேலைக்கு சேர்த்துக்கோங்கன்னு கேக்கட்டுமா? அது கேவலம் இல்லையா? நான் இந்த வேலைக்கு வந்ததே இது மூலமா பாவப்பட்ட பசங்களுக்கு உதவி பண்றதுக்காக தான். எப்போ அதுல வந்து தலையிட்டாங்களோ இனிமே அவங்க கிட்ட வேலை செய்ய முடியாது பூங்கொடி. நீ இந்த மேட்ச்ல விளையாடினாலும் வேண்டான்னு போனாலும் நான் ராஜினாமா கொடுத்ததுதான். இதுக்கு மேல நீ என்ன வேணாலும் முடிவெடுத்துக்கோ. மேடம், பூவு சொல்றதுதான் சரின்னு எனக்கும் படுது மேடம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ண போய் தானே நீங்க அவமானப்பட்டு வேலையை விட்டு நின்னீங்க. நீங்க தான் ஊர்ல கபடி போட்டி நடத்தி எங்களை செலக்ட் பண்ணீங்க, காலேஜுக்கும் வர வச்சீங்க. இப்ப நீங்களே இந்த காலேஜ் விட்டு போறப்போ நாங்க எப்படி மேடம் இங்க இருக்க முடியும்? நாங்களும் வெளியே போறது தானே மேடம் முறை. அவ டேர்ம் முடிஞ்சிருச்சு, இப்ப நீ ஆரம்பிச்சிட்டியா? நான் இங்க இருந்து போறேன், எனக்கு வேற இடத்துல வேலை கிடைக்கும். எனக்காக நீங்க காலேஜை விட்டு போனா நீங்க எங்க போவீங்க? இங்க பாருங்க, இந்த மாதிரி ஸ்டூபிட் சென்டிமெண்ட்லாம் ரொம்ப தப்பு. இப்படியெல்லாம் அந்தந்த நேரத்துல உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிறதாலதான் நம்மள மாதிரி கிராமத்து பொண்ணுங்க நமக்கு உரியதெல்லாம் இழந்துட்டு நிக்கிறோம். முன்னுக்கு வரதுதான் முக்கியம்னு வைராகியமா இருங்க. எதுலயும் பிராக்டிக்கலா முடிவெடுங்க, சரியா? நீங்களும் எங்களை மாதிரி கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து தான் மேல வந்திருக்கீங்க மேடம். உங்க அப்பா அம்மாவை நீங்க தான் பாத்துக்கணும். இப்ப எங்களால உங்க வேலை போனதால அவங்களும் சேர்ந்து கஷ்டப்பட போறாங்க. அதை நினைச்சுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். பணம் வாழ்க்கைக்கு முக்கியம்தான், ஆனா பணம் மட்டுமே வாழ்க்கை இல்ல. தன்மானத்தை வித்துதான் சம்பளம் வாங்கணும்னா அதுக்கு பட்னியாவே கிடக்கலாம். எனக்கு நிச்சயமா இதை விட நல்ல இடத்துல நல்ல வேலை கிடைக்கும், நீ கவலைப்படாத. இல்ல மேடம், எங்களுக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. இப்ப எங்களுக்காக வேலையை கூட தூக்கி போட்டுட்டு போறீங்க. உங்களுக்கு நன்றி கடனா பதிலுக்கு நாங்க எதுவுமே செய்யலையே, அதை நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். எனக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சேன்னா இந்த காம்படிஷன்ல வின் பண்ணி நீ ஸ்டேட் நேஷனல்னு பெரிய பிளேயரா ஆகணும். அதுதான் எனக்கு செய்யற பதில் மரியாதை. அத மனசுல வச்சுக்கிட்டு இதுல நீ செலக்ட் ஆகணும். எக்காரணத்தை கொண்டும் இந்த சான்ஸ நீ மிஸ் பண்ண கூடாது. உன்னை வளர விடாம தடுக்கிறவங்கள உன் வெற்றி மூலமா தான் பழி வாங்கணும், புரியுதா? புரியுது மேடம். மாரி, இதே மாதிரி எப்பவுமே பூங்குடிக்கு சப்போர்ட்டா இரு, ஓகேவா? கண்டிப்பா மேடம். செலக்ட் ஆனது கால் பண்ணு, நான் வரேன். சரிங்க மேடம். கிராண்ட்மா, இவ்ளோ பிளான் பண்ணியும் அந்த தர்தரங்களை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையே. எல்லாம் அந்த பிலோமினாவால வந்தது. அவ ஆரம்பத்துல இருந்தே அந்த பட்டிக்காடுங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா. அவதான் அவளுங்களுக்கு காலேஜ்ல சேரணுங்கிற ஆசைய தூண்டி விட்டா. காலேஜுக்கு வந்தவளுங்கள நான் துரத்தணும்னு பார்த்தேன். அவதான் பார்வதி பாட்டிய பார்க்க சொல்லி கைட் பண்ணிருக்கா. அவளை இவ்ளோ தூரம் விட்டு வச்சது நம்மளோட தப்பு. கிராண்ட்மா,
இவளையெல்லாம் ஆரம்பத்திலே காலேஜ் விட்டு அனுப்பியிருக்கணும். ஏதோ இப்பவாவது போய் தொலைஞ்சாலே அது வரைக்கும் நிம்மதி. ஏய், நீ கொஞ்சம் புலம்பாம வரையா? எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? நம்ம கிட்ட சம்பளம் வாங்கி தின்ற ஒரு பிச்சைக்கார பொறுக்கி நீயுமாச்சு உன் வேலையுமாச்சின்னு தூக்கி போட்டு போறா. அதுவும் நாம சேர்க்க கூடாதுன்னு சொன்ன அந்த தேவாங்கு பேரை சேர்த்துட்டு போயிருக்கா. கிராண்ட்மா, இதுல உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. பிரச்சனை எல்லாம் எனக்கு தான். அந்த மூதேவிய ஒண்ணும் பண்ண முடியாம இப்போவும் அவ முன்னாடி தோத்து அசிங்கப்பட்டுதான் நான் நின்னுட்டு இருக்கேன். இந்த காம்படிஷன்லயும் அவ ஜெயிச்சு நான் தோத்து போயிட்டா அதை விட அவமானம் எனக்கு வேற எதுவுமே இல்ல. அதுக்கு பேசாம செத்துடலாம் தோணுது. தீபி, நீ தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்காத. பாதி பிரச்சனைக்கு காரணம் உன்னோட பதட்டம் தான். முதல்ல கொஞ்சம் அமைதியா இரு. அந்த பூங்குடி காம்படிஷன்ல ஜெயிக்க மாட்டா. எப்படி கிராண்ட்மா அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அவ செலக்ஷன் மேட்ச்ல கலந்துகிட்டாதானே ஜெயிக்கிறதுக்கு. அவ கண்டிப்பா கலந்துக்க மாட்டா. எப்படி கிராண்ட்மா? அந்த பரதேசி முழுசா 2000 ரூபாய கூட பாத்திருக்க மாட்டா. அவகிட்ட நிறைய பணம் தரேன்னு சொல்லி பாப்போம். அந்த மேட்ச்ல கலந்துக்காம இருந்தா பணம் கிடைக்குதுன்னா இவ விளையாடுறத முக்கியம்னு நினைப்பாளா, இல்ல பணம் முக்கியம்னு நினைப்பாளா? அதுக்கெல்லாம் அவ மயங்குவாளா கிராண்ட்மா? மயங்கனா போனா போதுன்னு விட்டு தொலைப்போம், இல்ல அடிச்சு அடங்க வைப்போம். நீ வா. லோமினா மேடம் பாவம் புள்ள, நம்மளால தானே வேலையை விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளோ பெரிய மனசு இருந்தா நாம நல்லா இருக்கணும்னு அவங்க வேலையை தியாகம் பண்ணியிருப்பாங்க. ஆமா பூவு, நான் நல்லா இருந்தா போதும்னு அடுத்தவங்கள கெடுக்கிறவங்க தான் இப்ப அதிகம். அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களே இந்த காலத்துல ரொம்ப கம்மி. அதுலயும் அடுத்தவங்களுக்காக தன்னை கஷ்டப்படுத்திக்கிறவங்கள பார்க்கவே முடியாது. பிலோமினா மேடத்துக்கு நாம கோயில் கட்டி கும்பிடணும் பூவு. பூவு, சனியனும் சைத்தானும் சோடி போட்டு இங்கிட்டு வருதுங்க. அதுவும் நம்மள பார்க்க தான் வருதுங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கும் உஷாரா இருந்துக்கணும் பிள்ள. என்ன பட்டிக்காட்டு பைங்கிளி, பிலோமினாவை வச்சு காரியத்தை சாதிச்சிட்டோங்கிற திமிர்ல இருக்கியா? இல்ல மேடம், என்னால பாவம் அவங்க வேலை போயிடுச்சே, அதுக்கு பதிலா என்ன செஞ்சு அவங்க நன்றி கடனை தீக்க போறோன்ற கவலையில தான் இருக்க மேடம். வெரி குட். அப்போ நான் உனக்கு ஒரு ஆஃபர் தரேன். நீ பிலோமினாவுக்கு உதவியும் பண்ணலாம், நீயும் வாழ்க்கையில உருப்படியா செட்டில் ஆன மாதிரி இருக்கும். என்ன சொல்ற? புரியல மேடம். புரியுற மாதிரி சொல்ற. உடம்பு சரியில்லைன்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த செலக்ஷன் மேட்ச்ல நீ கலந்துக்காம ஒதுங்கிக்க. நீ சும்மா செய்ய வேண்டாம், உனக்கு பெரிய அமௌண்ட் தர. அத வாங்கிக்கிட்டு நீயும் செட்டில் ஆயிடு. அந்த பிலோமினாவுக்கும் கொஞ்சம் பணத்தை கொடுத்து உன் நன்றி கடனை தீர்த்துக்கோ. என்ன சொல்ற? எனக்கு நீங்க சொன்னது ஓகே தான் மேடம். ஆனா பிலோமினா மேடத்துக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன்னு சொன்னல மேடம். அவங்க கிட்ட கேட்டேன் என்ன செஞ்சு உங்க நன்றி கடன் அடைக்கிறதுன்னு. அதுக்கு அவங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, நீ இந்த காம்படிஷன்ல ஜெயிக்கணும், அதுதான் நீ எனக்கு செய்யற நன்றி கடன்னு சொன்னாங்க மேடம். நானும் அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், என் உசுரே போனாலும் பரவாயில்ல, இந்த காம்படிஷன்ல ஜெயிச்சு ஸ்பான்சர்ஷிப் வாங்கி ஸ்டேட் லெவல்ல விளையாடி காட்டுறேன்னு. இதை யாரு நினைச்சாலும் தடுக்க முடியாது. சும்மா இப்படி வசனம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. நீ வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உனக்கு பணம் தர. நீ இந்த மேட்ச்ல விளையாட கூடாது. மன்னிச்சுக்கங்க மேடம், நீங்க வயசுலயும் அந்தஸ்துலயும் எங்களை விட எவ்வளவோ பெரியவங்க. ஆனா இது எல்லாத்தையும் விட மனுஷனுக்கு தர்மம் முக்கியம்னு நான் நினைக்கிறேன் மேடம். பணத்துக்காக
எதை வேணாலும் செய்யலான்னு நினைக்கிறது தரக்குறைவு. பணத்துக்காக எதை வேணாலும் செய்வாங்கன்னு மத்தவங்கள பத்தி நினைக்கிறது ஆணவம் மேடம். பாத்தீங்களா கிராண்ட்மா, இவ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கான். பேசுவேன் தீபிகா. நீங்க குடுக்கற சம்பள காசுக்காக தர்மத்தை மீற மாட்டேன்னு அதை தூக்கி போட்டு போனாங்களே பிலோமினா மேடம். எங்களுக்காக அவங்க செஞ்ச தியாகத்துக்கு நாங்க துரோகம் பண்ணுவோன்னு எங்களை விலை பேச வந்திருக்கீங்களே. நாங்க ஏழைங்க தான், ஆனா நேர்மையை வித்து திங்கிறவங்க இல்ல. எனக்காக விளையாடுறனோ இல்லையோ, பிலோமினா மேடம் என் மேல வச்ச நம்பிக்கைக்காக கண்டிப்பா நான் இந்த மேட்ச்ல விளையாடுவேன்.